மெட்டா நிறுவனம்னு அப்படி ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா? ஆமா. அவங்க தான் இப்ப புதுவிதமான ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்படிலாம் சம்பாதிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வசதிகள் வாட்ஸ்அப்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க வெளியில சாப்பிட போறோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்டேட்டஸை வந்து எடுத்து போடுறதையும் வழக்கமா வச்சிருப்போம். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இது ஒரு பெரிய ஷாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மாறி இருக்கு. இப்படி கமர்ஷியல் வரது நமக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா அங்கதான் மெட்டா ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. சோகமா இருக்கீங்க அருண்? அதை வந்து என்னத்த சொல்றது வினோதினி, சம்பாதிக்கலாம், அதுக்காக இப்படி எல்லாமா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப சில சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அப்படி யாரு என்ன சம்பாதிச்சிட்டாங்க? அது வேற யாரும் இல்லை, இந்த மெட்டா நிறுவனம்னு அப்படி ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா? ஆமா. அவங்க தான் இப்ப புதுவிதமான ஒரு ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப்பை பத்தி உங்களுக்கும் தெரியும்ன்றது வந்து எனக்கு தெரியும். ஆமா, இதை பார்த்த உடனே நீங்க சொன்ன மாதிரி தான் இப்படி எல்லாம் சம்பாதிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி இதை எல்லாத்தையுமே உள்ளடக்குனது, அதாவது இதனுடைய தலைமை நிறுவனம் தான் மெட்டா. அப்படி இருக்கும்போது மெட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் பார்க்கும்போது இடையில நிறைய கமர்ஷியல்ஸ் வந்து வரும் இல்லையா? நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீடியோட நடுவில் வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும், அதாவது கமர்ஷியல்ஸ் வரும். அதை கடந்து போய், அதாவது ஸ்கிப் பண்ணி போய் பார்க்கலாம், இல்லாட்டி அந்த கமர்ஷியல் ஃபுல்லாக ஓட விட்டுட்டு நம்ம வீடியோ வந்து முழுசாக பார்த்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மெட்டா வந்து இந்த முகநூலில் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வாட்ஸ்அப்புக்கு கொண்டு வர போறாங்களா? அதுவும் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இந்த ஸ்டேட்டஸ் வைப்பாங்கல்ல நிறைய பேர், இந்த ஸ்டேட்டஸ் வைக்கும்போது நடுவுல அட் வர மாதிரி இவங்க பண்ண போறாங்களா? ஸோ அந்த அட்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வினோதினி, இப்போ ஒரு நிமிஷம் ஸ்டேட்டஸ் அவங்க வைக்கலாங்கன்னா ஒரு டயலாக வச்சிருப்பாங்க. ஆமா, டயலாக் பேசும்போது நடுவுல இந்த கௌஷிக் குறுக்க வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நடுவில் அட் வரப்போகுது. அந்த அட்டை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து செகண்ட் ஹாஃபை பார்க்க போறீங்க. இதுல நீங்க சொன்ன மாதிரி தான் என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ரொம்ப சோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் என்னன்னா, இப்போ நம்மளுடைய இந்த வாட்ஸ்அப்ல வந்து நிறைய பேர் வந்து வச்சிருப்போம் இல்லையா? அவங்க வந்து நிறைய ஸ்டேட்டஸ் போடுவாங்க. சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் ஸ்டேட்டஸ்ல வராது, மற்றபடி அவ்வளோ விஷயங்களுமே ஸ்டேட்டஸ்ல வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு நடுவில் சில கமர்ஷியல்ஸ் வரக்கூடிய விஷயங்கள் வந்து அண்மை காலங்களாக அந்த திட்டங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இதனுடைய தொடக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விஷயத்தை வந்து பண்ண போறாங்களாம். இப்போ நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறீங்க, இல்லாட்டி அருண் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு, இல்லாட்டி நான் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இடையில கமர்ஷியல்ஸ் வரும். ஸோ இந்த ஸ்டேட்டஸை நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா? அவங்க வந்து அந்த கமர்ஷியலை சகிச்சுக்கிட்டு நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்த்து ஃபுல்லா முடிக்கணும். அப்படி இல்லை, நீங்களே யோசிக்கலாம்ல, இப்போ இல்லை இது இப்படி கமர்ஷியல் வரது நமக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா அங்கதான் மெட்டா ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த கமர்ஷியல்ஸ் வரக்கூடாது ஸ்டேட்டஸ்ல அப்படின்னா நீங்க வந்து மெட்டாவுக்கு காசு கட்டணுமா? ஆமா, இதே நேரத்தை பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் வாட்ஸ்அப் வந்து ஆரம்பத்துல எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மெசேஜ் பண்றது தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் புதுசா நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இமேஜ் அனுப்பலாம், வீடியோ அனுப்பலாம், அதே மாதிரி 24 ஹவர்ஸ்ல இப்போ மெசேஜ் எல்லாம் டிஸப்பியர் ஆகுற மாதிரி. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வணிக ரீதியாவும் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, சில மீட்டிங்ஸ் கூட இப்போ வாட்ஸ்அப்ல வந்து நடக்குது. சோ இப்படியான சம்பவத்தை தான் மெட்டாக்காரன் வந்து தனக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழியா வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து படம் பார்க்க போனாருன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் படத்தையுமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தான் போடுவாரு. சோ இப்போ இனிமே வந்து நான் அந்த படத்தை வந்து ஃப்ரீயா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்க்க முடியாது, நமக்கே ஒரு எரிச்சல் ஆயிடும் இல்லையா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இது பாக்குறது. ஆமா, இப்ப நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது யோசிப்பாங்க, இல்ல எங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் அப்படி ஒரு விஷயம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. இன்னும் வந்து இந்த வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கல. இப்போதான் வந்து இதற்கான சில இடங்கள்ல இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதை வந்து இந்த கட்டணம் செலுத்தக்கூடிய முறையை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா யூரோப் கண்ட்ரில தான் பண்ண போறாங்க. அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் பண்ண போறாங்க. பொதுவா நீங்க சொன்ன மாதிரி தான், ஒரு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்ல உடனே நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லாட்டி நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். பொதுவா இந்த மெசேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வீடியோ கால் பேசலாம், டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வசதிகள் வாட்ஸ்அப்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சில நாங்கள் வெளியில சாப்பிட போறோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்டேட்டஸை வந்து எடுத்து போடுறதையும் வழக்கமா வச்சிருப்போம். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இது ஒரு பெரிய ஷாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மாறி இருக்கு. ஆமா, அதே நேரத்தை பாத்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, இந்த மெட்டா நிறுவனத்துல ஸ்டேட்டஸ்க்கு நடுவில் அட் வைக்க போறோம் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுவே எதிர்காலத்துல வந்து இப்படி நடந்தா எப்படி இருக்கும்? லைக் வாட்ஸ்அப்ல நீங்க 10 நிமிஷம் தான் பேசலாம்,
ஆமா அதுக்கப்புறம் நீங்க காசு கட்டணும் அப்படின்னு சொன்னாலே இனிமே வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இல்லையா? ஆமா ஆமா இல்ல இதுவும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே இப்போ ஒரு சிலருக்கு அது வந்து சந்தோஷமா இருக்கலாம். ஐயோ இவன் இருக்கானே ஸ்டேட்டஸ் போட்டு சாவடிப்பான், இப்படியான ஒரு விஷயம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டஸ்க்குள்ள கமர்ஷியல் வரும் அப்படின்னா அது கொஞ்சம் ஏத்துக்க முடியாது, எரிச்சல் ஆகிரும்ல. ஆமா. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆமா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, அடிக்கடி ஸ்டேட்டஸ் போட்டு சாகடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸா இருக்கும். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.